ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது பொரிச்ச அரிசியில் எப்படி ஒரு ஸ்நாக் ரெசிபியை ஹெல்த்தியாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முதல்ல அரிசியை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அதுக்காக நான் இன்றைக்கி எடுத்துருக்கிற அரிசி பார்த்திங்கன்னா பொன்னி அரிசி, புழுங்கல் அரிசியாக எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும் இந்த அரிசி. இப்போ இதை வந்து நம்ம மிதமான தீயில் எண்ணெயை சூடு பண்ணி எடுத்திருக்கேன். மிதமான தீயிலேயே கடைசி வரைக்கும் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அதிகமாக வச்சிடாதீங்க, தீயை கரிஞ்சு போயிடும். இப்போ இதை வந்து முதல்ல பாதி அளவுக்கு அரிசியை சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துட்டா சரியாக பொரிஞ்சு வராது. இப்போ சேர்த்துட்டு ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கிட்டத்தட்ட 5 நிமிஷம் வரைக்கும் ஆகும். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிட்டு கிறிஸ்பியாக அரிசி நல்லா பொரிஞ்சு வரணும். அது வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், இப்போ கலர் சேஞ்ச் ஆகிட்டு அரிசி நல்லா ஒரு பாதி அளவுக்கு நல்லா ஃப்ரையாக இருக்குது. இப்போ 5 நிமிஷம் ஆயிருக்கு. நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிட்டு வந்துருச்சு. இந்த அளவுக்கு வந்ததும் இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். பிளேட்டில் டிஷ்யூ பேப்பர் விரிச்சிருக்கேன். டிஷ்யூ பேப்பராக இருந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா ஆயிலில் ஃபுல்லாக நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுனால ரொம்ப ஆயிலாக இருக்கும். டிஷ்யூ பேப்பரில் இதை சேர்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நேரத்தில் அந்த எண்ணெய் அப்சர்வ் ஆகிட்டு உங்களுக்கு அந்த அரிசி நல்லா எண்ணெய் இல்லாமல் புழு புழுன்னு ஆகிடும். இப்போ அடுத்தது அதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை, பச்சை வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி கலர் சேஞ்ச் ஆனவுடனே எடுத்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்ததோ இதை எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததாக இதே எண்ணெயில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். இந்த பொட்டுக்கடலையும் கலர் மாறி நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே இதை எடுத்துருவோம். கிட்டத்தட்ட ஒரு 30 செகண்ட் தான் ஆகும். இது நல்லா ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இதையும் எடுத்து பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு அடுத்ததாக ஒரு கடாயை சூடு பண்ணிவிட்டு 150 கிராம் அளவில் நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேண்டாம் அப்படின்னா வெல்லம் எடுத்துக்கலாம், பனை வெல்லமும் எடுத்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு இதுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 6 ஸ்பூன்லேருந்து 7 ஸ்பூன் வரைக்கும் தான் தண்ணி இருக்கும். அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க, போதும். நல்லா இது கரைஞ்சி மெல்ட் ஆகிட்டு வரணும். மெல்ட் ஆகிட்டு வந்து பிசுக்கு பதம் வந்தால் போதும், பாகு பதம் தேவையில்லை. நல்லா பிசுக்கு பதம் வந்த உடனே இதில் நம்ம அந்த பொரிச்ச அரிசியை போட்டு கிளற போகிறோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சேர்த்து கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷம் இருக்கும். நல்லா பிசுக்கு தன்மையோடு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வந்ததும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பொட்டுக்கடலை, அடுத்ததாக வேர்க்கடலை நல்லா உடச்சும் சேர்த்துக்கலாம், முழுசாகவும் சேர்த்துக்கலாம், உங்கள் விருப்பம் தான். இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொரிச்ச அரிசியை இதில் சேர்த்து நல்லா கிளறி விட போகிறோம். நீங்கள் ஸ்டவ்வை மிதமான தீயில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹையாக வச்சுட்டிங்க அப்படின்னா இந்த நாட்டு சர்க்கரை இறுகி வந்துடும். அப்புறமா உங்களுக்கு கிளறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப சிம்மில் வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லா பிரட்டி விடுங்க. 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் கிளறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு 10 நிமிஷம் அப்படியே இந்த அடுப்பு மேலேயே அந்த சூட்டோடு வச்சுருங்க. நல்லா பொழு பொழுன்னு அந்த அரிசி கூட அந்த நாட்டு சர்க்கரை நல்லா கலந்து ஸ்நாக் ரெசிபி ரெடி ஆகிடும். நம்ம இதில் சேர்த்துருக்கிற நாட்டு சர்க்கரை, பொட்டுக்கடலை, வேர்க்கடலை இது எல்லாமே ரொம்பவே சத்துள்ளது. அதுவும் நம்ம இந்த வறுத்த அரிசியோடு செய்யும்போது ரொம்பவே சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா கிளறியாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆனதில் நல்லா பொழு பொழுன்னு ரெடி ஆகிடுச்சு ஹெல்த்தி ஸ்நாக் ரெசிபி. நீங்களும் இந்த மாதிரி உங்களுடைய குட்டீஸுங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.